Hi friends, welcome to my channel. நான் உங்கள் ஃபீலிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்க்குறோன்னா 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 4 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் 10, தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ், தேவையான உப்பு, அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மட்டன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன், கம்மியான உப்பு, ஜஸ்ட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்காக மட்டும் நம்ம பண்ண போகிறோம். இதை போட்டு மீட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நம்ம ஒரு கறிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்க போகிறோம். ஸோ நான் ஒரு 8 விசில் விட போகிறேன். இங்கே எங்களுக்கு கனடாவில் கிடைக்கிற மீட் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது பேபி கோட். ஸோ பேபி கோட்டுக்கு நாங்கள் ஒரு 8 விசில்ஸ் விடுவோம். ஸோ இப்போ விசில் வந்துருச்சு. கறியை தனியாக நம்ம எடுத்து வச்சிட போகிறோம். அதுக்கடுத்தது நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான ஆயிலில் யூஸ் பண்ணாமல் ஒரு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி இந்த பிரியாணி பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ கோகோனட் ஆயில் வந்து எவ்வளோ போடுவீங்க அப்படின்னா ஒரு 130 to 150 ml போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 50 mlக்கும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் கீ போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலர் பிரியாணி பண்ணுற மாதிரியே தான். நல்ல எண்ணெய் காய்ச்ச பின்னாடி நீங்கள் தேவையான மசாலா ஐட்டம் போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். பட் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேவர் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டை கிராம்பு எல்லாமே இனி ஒரு 1/2 கிராம் ஜாஸ்தியாக நீங்கள் போட்டுக்கலாம் ஓவராலாக. அது ஜஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும், பட் இதுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது முடிஞ்சோடனே அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நிறைய பச்சை மிளகாய் போட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம இந்த இதில் மசாலாவே பெருசாக இல்லை. இந்த பச்சை மிளகாவில் வர காரம் தான் நம்மளோட காரமே. ஸோ ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடும் அது. அதுக்கப்புறம் நம்ம இதில் கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொத்தமல்லி உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். அந்த கப்பில் இருக்கிறது ஒரு 2 கை அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா ஒரு பெரிய கையாக இருந்ததுன்னா ஒரு நல்லா பெரிய கை ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. புதினா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. இப்போவே உங்களுக்கு நல்ல மனம் வந்துடும் இதுலேயே. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற வெங்காயம் போட்டுக்கோங்க. இது இங்கே இங்கே வந்து எப்படின்னா ஒவ்வொரு வெங்காயமே நம்ம ஓரளவுக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு கையில் கொள்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் எடுத்து பண்ணியிருக்கேன். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ 8 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஏன்னா நம்ம 4 டம்ளர் அரிசி வச்சு இந்த பிரியாணி பண்ண போகிறோம். நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வதங்கி நம்ம வெயிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வைங்களேன்.
ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வந்த பின்னாடி நம்ம வந்து தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் எவ்வளோ தக்காளி எடுத்திருக்கேன் அப்படின்னா, அகெயின் இங்கே தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி மீடியம் சைஸு குட்டி சைஸ் எல்லாம் இல்லை. ஒவ்வொரு தக்காளியுமே நல்ல ஓரளவுக்கு கையில் கொள்கிற அளவுக்கு பெருசாக தான் இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு 2 பெரிய ஃபுல் பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம ஊர் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 4லேருந்து 6 தக்காளி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் தக்காளி போட்டு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். ஸோ இப்போ திரும்பியும் நம்ம வீட்லேயே அரைச்சி செஞ்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் தான் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம மீட்லேயே ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ இதில் மசாலாலே ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட போகிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஓவரால் மசாலாவே இதில் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அந்த வீட்லேயே வறுத்து எப்படி பிரியாணி மசாலா அரைச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோவை தனியாக பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம மீட் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த கறி நீங்கள் பார்த்தீங்கல்ல எப்படி ஒரு மாதிரி மைல்டு ரெட்டும் ஒரு ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிரியாணியும் நம்மளுக்கு இதே கலரில் தான் வரப்போகுது. அந்த தண்ணி என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் நம்மளுக்கு பிரியாணி கிடைக்க போகுது. ஸோ உண்மையிலுமே டெலிஷியஸாக இருந்தது. அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நிறையா நீங்கள் போடணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். பெரிய டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாலே நீங்கள் போதுமானது. ஸோ நம்ம மீட் வேக வச்சோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற தண்ணியவே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், சீரக சம்பா போட்டிருக்கோம். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். புளிப்பு பத்தலைன்னா மட்டும் நீங்கள் லெமன் போடுங்க, மற்றபடி நீங்கள் லெமன் மஸ்ட் கிடையாது, தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அரிசி நீங்கள் தண்ணி கொதிக்கிற அளவுக்குலாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப கிளறிட்டே இருக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வரும்போது தண்ணியும் ரைஸும் பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போடணும். தம் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் மல்லித்தலையும் புதினா தலையும் மேலே போட்டுட்டு போடுவோம். விச் மீன்ஸ் அந்த ஆவி எல்லாம் அடித்து நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும். சில்வர் ஃபாயில் இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். தோசைக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் இங்கே ரிங் அடுப்பு தான். இந்த ரிங் அடுப்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் ஹீட் கண்ட்ரோலுக்காக தோசைக்கல் மேலே வச்சுருக்கோம். பிரியாணி இப்போ உடச்சாச்சு, கலர் பார்க்குறீங்க. மை காட், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. உண்மையிலுமே எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை, செம்ம டேஸ்ட்டு பிரியாணி. அரிசி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.